மலேசியா தலைநகர் கோலாலம்பூர்ல இருந்து 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பத்துமலை முருகன் கோவில் அமைஞ்சிருக்கு. 1870கள்ல அடர்ந்த காடாகவும் மலைப்பகுதியாகவும் இருந்த இந்த இடத்துல நம்ம தமிழ் பக்தர் ஒருவருக்கு வேல் மாதிரி உருவம் தெரிஞ்சதாகவும், அப்புறம் அவரே ஒரு மூங்கில வேல் மாதிரி செஞ்சு இந்த மலையின் நடுவே நட்டு வழிபட்டதாகவும் வரலாறு ஆரம்பிக்குது. இந்த பத்துமலைய முருகனுக்கான மலையா நினைச்சு தமிழர்கள் வழிபட தொடங்கியதும் அப்ப இருந்த பிரிட்டிஷ் கலெக்டர் இந்த இடத்துல கோயில வச்சு வழிபடக்கூடாதுன்னு தடை போட்டு இருந்திருக்காரு. நம்ம தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த தடையை எதிர்த்து கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. கோர்ட்ல இருந்து என்ன தீர்ப்பு வந்துச்சுன்னா, மக்கள் நம்பிக்கையை தடுக்க வேண்டாம், தாராளமா தமிழர்கள் இந்த மலையில கோயில் கட்டி வழிபடலாம்னு தமிழர்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இது பத்துமலை முருகன் கோயிலுக்கான முழு பகுதியா உருவெடுத்தது. முதல் முறையா 1920ஆம் ஆண்டு 400 அடி உயரத்தில் இருக்கிற இந்த பத்துமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு படிகளை அமைச்சிருக்காங்க. அப்புறம் 1939ஆம் ஆண்டு 3 வழிகளை கொண்ட 272 சிமெண்ட் படிக்கட்டுகளை மாற்றி அமைச்சிருக்காங்க. இந்த படிக்கட்டுகளை கடந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கான முதல் நுழைவாயில நம்ம பார்க்க முடியும். இந்த நுழைவாயிலுக்குள்ள நுழைஞ்சோன்ன முதற் கடவுளா விநாயகர் நம்மளை வரவேற்பாரு. இந்த பத்துமலை முற்றிலும் சுண்ணாம்பு பாறைகளால் ஆன மலைன்னு சொல்றாங்க. கீழே அவ்வளவு வெயில் அடிச்சிட்டு இருந்ததுங்க. ஆனா இந்த குகை பகுதியை நோக்கி நம்ம மேல வர வர ஒரு சில்னஸை நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சது. நாம இந்த குகைக்குள்ள இருக்கும் போதே இந்த சூழ்ந்திருக்கிற பாறைகளின் மேல் பகுதியிலிருந்து சொட்டு சொட்டான சில் நீர்த்துளிகள் நம்ம மேல விழுறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இந்த குகையோட மையப்பகுதியில வேலாயுதம் கோவில், அதாவது முருகனோட மூலஸ்தானம் முதல்ல பார்க்க முடியும். நான் போன போது 5 ரிங்கட் ஒரு அர்ச்சனை சீட்டுன்னு சொன்னாங்க. நம்ம ஊர் காசுக்கு 5 ரிங்கட்டுங்கிறது 180லேருந்து 200 வரைக்கும் வரும். முதல்ல மூலஸ்தானத்துல முருகனை மனதார தரிசிச்சதுக்கு அப்புறம் சின்ன படிக்கட்டுகளை தாண்டி மேலே வந்தோம்னா சுப்பிரமணியர் கோயிலை நீங்க பார்க்கலாம். இந்த பத்துமலை முருகன் கோயில் தமிழர்கள் மட்டுமின்றி சீனர்களும் வந்து வழிபடக்கூடிய முக்கியமான கோயிலா மலேசியால இருக்கு. அவர்களும் தங்கள் குறைகளை தீர்க்க இங்க ரெகுலரா வராங்க. இந்துக்களை போல அழகு குத்துதல், காவடி எடுத்தல் போன்ற வேண்டுதலுடன் அந்த நேர்த்திக்கடனையும் கரெக்டா செலுத்திட்டு வரதா சொல்றாங்க. இந்து மதத்துக்குரிய கோயிலாக இருந்தாலும் மத பாகுபாடின்றி அனைவருக்கும் பொதுவானதாகி போய்விட்ட இந்த பத்துமலை குகை முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா வருடந்தோறும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இங்க மனதாலும் நிறத்தாலும் பொன்வண்ணம் கொண்டவரா முருகபெருமான் பத்துமலையின் அடிவாரத்துல பிரம்மாண்டமான முறையில பக்தர்களை வரவேற்க காத்திருக்கார். ஆண்டு ஜனவரி மாசம் இந்த பிரம்மாண்டமான முருகன் சிலைய இங்க நிறுவியிருக்காங்க. இந்த சிலையின் உயரம் 140 அடி. 30 தமிழக சிற்பிகள் சேர்ந்து இந்த சிலையை வடிவமைச்சிருந்திருக்காங்க. 2006ஆம் ஆண்டு இந்த சிலையை உருவாக்க 2,40,00,000 செலவாச்சு. நம் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல 6 படை முருகன் கோயில் இருந்தாலும் 7வது படையா இந்த பத்துமலை குகை முருகன் கோயிலை கருதலாம்.